இன்றைய தினம் சுவையான காய்கறி பிரியாணி எப்படி செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் வாருங்கள். ஒரு 3 டம்ளர் அரிசி என்கின்ற விதம் 600 கிராம் அளவிற்கு எடுத்து அரை மணி நேரத்திற்கு முன்னதாகவே ஊற வைத்து எடுத்து வைத்துள்ளேன். 200 கிராம் தக்காளி, 200 கிராம் பல்லாரி வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வைத்துள்ளேன். 2 பச்சை மிளகாயையும் கீறி வைத்துள்ளேன். 3 கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கை 150 கிராம் அளவிற்கு எடுத்து நறுக்கி வைத்துள்ளேன். 1/4 கைப்பிடி அளவிற்கு புதினா கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி வைத்துள்ளேன். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வைத்து 100 ml அளவிற்கு எண்ணெயை சேர்த்து கறி மசாலா பட்டை சேர்த்து தாளிக்கவும். அடுத்ததாக வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாக ஆகின்ற வரை நன்றாக வதக்கவும். பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்து அதையும் சேர்த்து நன்றாக வதக்கவும். அடுத்ததாக தக்காளியை சேர்த்து நன்கு மசைகின்ற அளவிற்கு நன்றாக வதக்கி அதனுடன் ஒரு 1/4 ஸ்பூன் அளவிற்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவிற்கு மிளகாய் தூள் சேர்த்து நன்றாக வதக்கவும். அடுத்ததாக நறுக்கி வைத்துள்ள அந்த காய்கறிகளையும் சேர்த்து நன்றாக ஒரு 10 நிமிடம் அளவிற்கு நன்றாக வதக்கவும். பிறகு ஒரு அரை மூடி அளவிற்கு எலுமிச்சை சாறு விதைகளை நீக்கிவிட்டு அதனுடன் சேர்க்கவும். அடுத்ததாக ஒரு 100 ml அளவிற்கு தயிர் சேர்த்து இப்பொழுது தேவையான அளவிற்கு உப்பையும் சேர்க்கவும். பிறகு 3 டம்ளர் அரிசிக்கு 7 டம்ளர் தண்ணீர் என்கின்ற விதம் சேர்த்திருக்கின்றேன். வீட்டில் உள்ள சாதாரண பொன்னி அரிசியை தான் இதற்கு பயன்படுத்தியிருக்கின்றேன். மேலும் அதனுடன் நறுக்கி வைத்துள்ள அந்த புதினா கொத்தமல்லி இலையை சேர்க்கவும். பிறகு அந்த மசாலா கலவையானது கொதிநிலையை அடைந்தவுடன் ஊற வைத்திருக்கின்ற அந்த அரிசியை சேர்க்கவும். பிறகு நன்றாக கிளறி உப்பு சரியாக இருக்கின்றதா என்று சரிபார்க்கவும். பிறகு ஒரு தட்டினால் அதனை மூடி ஒரு 10 நிமிடம் அளவிற்கு பிறகு பார்க்கவும். ஒரு 80% அளவிற்கு அது தண்ணீர் எல்லாம் உறிஞ்சி ஒரு சரியான நிலைக்கு வந்த பின்னர் மீண்டும் அதன் மீது ஒரு தட்டினை எடுத்து மூடி ஏதாவது ஒரு வெயிட்டான பொருளை அதன் மீது வைத்து ஒரு 10 நிமிடம் அளவிற்கு அடுப்பினை சிம்மில் வைக்கவும். இப்பொழுது ஒரு சூடான சுவையான அருமையான காய்கறி பிரியாணி தயார்.